பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவருக்கு தொடர்புகள் இருந்தமை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் இதுவரையான காலப்பகுதியில் இந்த பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களினுடைய புதிய பட்டியல் ஒன்று வெளிவந்துள்ளது. அதனையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கனவு தவிடு பொடியாகி இருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியாகியுள்ளது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் இடையிலான அந்த தொடர்பு எப்பொழுது பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களிடம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம். பலாலி விமான நிலையத்தில் லாபம் கொளிப்பதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும், அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம், தமிழ் ஓவியர் செல்வன் வரைந்த ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். பிரியந்த ஜெயக்கொடி முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர். இப்பொழுது அவர் போலீஸ் சேவையிலிருந்து விலகி அரசியலில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக சஜித் பிரேமதாசவினுடைய SJP கட்சியுடன் இணைந்து அவர் செயல்படுவதாக சொல்லப்படுகின்றது. அவர் பிரதி பொலிஸ்மா அதிபராக பதவி வகித்த காலத்தில் பாதாள உலக குழு முக்கிய உறுப்பினர் ஒருவருடன் தொலைபேசியில் உரையாடியிருந்ததாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. யார் அந்த பாதாள உலக குழு உறுப்பினர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த கெஹல்பத்ர பத்மே இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மிக ஆபத்தான ஒரு குற்றவாளி கெஹல்பத்ர பத்மேயுடன் தொலைபேசியில் உரையாடியிருந்தார் இந்த முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரக்கொடி என்று சொல்லி இப்பொழுது விசாரணைகள் மூலம் அம்பலமாகி இருக்கிறது. இரண்டு பேரும் என்ன கதைத்தார்கள், என்ன விதமான தொடர்புகள் இருவருக்கும் இடையில் இருந்தது என்பது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை. அவை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தேவைப்படுகின்ற போது அவை பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபருக்கே தொடர்பு இருக்குன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. பொதுவாக எங்களுக்கு தெரியும், போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒரு சிலருக்கு பாதாள உலக குழுவினரோட தொடர்புகள் இருந்தது. ஆனால் பிரதி பொலிஸ்மா அதிபருக்கே தொடர்பு இருந்தது என்று சொல்லும் போது இப்ப அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இவர் பிரியந்த வீரக்கொடி கிட்டல கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில விடுவிக்கப்பட்டவர். ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னா, அவர் போயிட்டு குற்றப்புலனாய்வு பிரிவில் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்தவர். என்ன முறைப்பாடு என்று சொன்னா, தனக்காரோ போன் பண்ணி விரட்டுறாங்க, தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அது என்று சொல்லி ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்தவர். சரி எண்ணி போட்டு அப்போ குற்றப்புலனாய்வு பிரிவு அதை சீரியஸாக எடுத்து அதை விசாரித்து ஆர் என்று சொல்லி தேடி பார்த்தா அங்கே ஒரு தருமே இல்லை, சும்மா சொல்லியிருக்கார். அப்போ பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்தவர், முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் இருந்தவர் பொலிஸில் போயிட்டு சும்மா முறைப்பாடு செய்வாரா? இல்லையேன்னு. அப்போ அதை யாருமே சீரியஸாக தான் எடுப்பினோம். சரி எண்ணி போட்டு சீரியஸாக எடுத்து விசாரித்து பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு அவரை கைது செய்தது குற்றப்புலனாய்வு பிரிவு. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி போட்டார் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கெஹல்பத்ர பத்மையுடன் அவர் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றமை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு தெரியும், இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அப்போ இவர்கள் இந்தோனேசியாவில் பதுங்கி இருக்கும் போது இலங்கை போலீஸ் குழு ஒன்று அங்கு ஏற்கனவே போயிருந்து மறைமுகமாக சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது. அப்போ ஒரு போலீஸ் டீம் ஒன்று போகுது என்று சொன்னால் அதுக்கு ஒரு லீடர் இருப்பார் தானே, அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் தானே. அப்போ அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு ASP தர அதிகாரி. அவருடைய பேர் என்னென்று சொன்னால் ரொஹான் ஒலுகல. அவர் தான் இந்த பாதாள உலக குழு வாக்கில் பிடிக்கிறது, போதைப் பொருள் தடுப்பு இதுக்கெல்லாமே இப்போ பொறுப்பாக இருக்கிறார். அப்போ அவருடைய தலைமையில் தான் ஒரு டீம் இந்தோனேசியாவுக்கு போயிருந்தது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் இந்தோனேசியாவுக்கு போன பிறகு அவர் இந்தோனேசியாவுக்கு வந்துக்கிற தகவல் அங்கிருந்த கெஹல்பத்ர பத்மேக்கு சொல்லப்பட்டுதான், யாரோ சொல்லியிருக்கணும். அப்போ சொன்னதார் என்று விசாரித்து பார்த்தா அது இங்கே போலீஸ்லேருந்தே சொல்லியிருக்கணும். அப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ASP ஒலுகல அங்கே வந்திருக்கிறார், எனவே பார்த்து கவனமாக சூதானமாக நடந்து கொள்ளுங்க சொல்லி போல இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெஹல்பத்ர பத்மேயும் அவருடைய குழுவினரும் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து வெளியேறி வேறொரு இடத்துல போயிட்டு பதுங்கியிருந்தார்களாம். அப்போ எப்படி தெரிய வேண்டி வந்தேன்னு சொன்னால், இங்கே ஸ்ரீலங்காவிலிருந்து தகவல் கொடுத்துருக்கணும், ASP ஒலுகலை கொஞ்ச நாளாக ஊரில் காணையில் எங்கே போயிட்டாரோ தெரியாது, இந்தோனேசியாவுக்கு தான் வந்திருப்பார், பார்த்து கவனமாக இருங்கன்னு சொல்லி அங்கே ஒரு தகவல் சொல்லப்பட்டு பிறகு இவருடைய தொலைபேசி இலக்கம் இருக்குன்னு தானே ஒலுகலை அவர்களுடைய தொலைபேசி இலக்கம், அதனுடைய IP அட்ரஸை சர்ச் பண்ணி ரிசர்ச்
ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கணும் அவர் இந்தோனேசியாவுக்கு வந்துட்டார் என்று சொல்லி பாருங்க எவ்வளவு வேலை பார்த்திருக்கணும் என்று சொல்லி. அதுக்கு பிறகுதான் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து வெளியேறி வேறு ஹோட்டலுக்கு போயிருந்தார்கள். அங்கு வைத்துதான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்படியான இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலும் இப்பொழுது வெளியாகி உள்ளது. பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களினுடைய புதிய பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரையான காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களினுடைய புதிய பட்டியல் இது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் T56 வகை துப்பாக்கிகள் வந்து 66 துப்பாக்கிகள், T56 66 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது ரிவால்வர் வகை கை துப்பாக்கிகள், ரிவால்வர் உங்களுக்கு தெரியும் சிறிய சைஸில் இருக்கும், அது வந்து 46 கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதே போல பிஸ்டல் வகை கை துப்பாக்கிகள் வந்து 64 கை துப்பாக்கிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்கட்டாஸ் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய வகை துப்பாக்கி, அதில் வந்து 40 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாட் கன்ஸ் வந்து 191 ஷாட் கன்ஸ் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது, 191 ஷாட் கன்ஸ். அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ் வகை துப்பாக்கிகள் வந்து 6 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி ஏனைய துப்பாக்கிகள், இந்த பட்டியலுக்கு வராத ஏனைய துப்பாக்கிகள் வந்து 23 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. யோசிச்சு பாருங்க, ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள வந்து இவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்கள் வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த மாதிரி மோசமான குற்றங்களை செய்கிற பாதாள உலக குழுக்கள் இந்த கையில் இருந்தா நாட்டில் எப்படி மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறது, எப்படி நிம்மதியாக இருக்கிறது? பலாலி விமான நிலையம் லாபம் கொளிக்கும் விமான நிலையமாக மாறி வருவதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தானே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர், அதனால அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். பலாலி விமான நிலையம் அண்மை காலமாக லாபம் கொளிக்கின்ற ஒரு விமான நிலையமாக மாறி வருகிறது என்று சொல்லி, இதுவரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 85 மில்லியன் ரூபாய் லாபம் கொடுத்திருக்கிறதாம் பலாலி விமான நிலையம், 85 மில்லியன் ரூபாய். அதே வேளையில் இந்த ஆண்டில் பலாலி விமான நிலையத்தை புனரமைப்பதற்கு இதுவரை 150 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அது என்ன கேள்வி என்று சொன்னால், இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பாதாள உலக குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அரசாங்கமும் சொல்லி கொண்டு வருது தாங்கள் விசாரணைகள் மூலம் எல்லாத்தையும் உறுதிப்படுத்திக்கிறோம் என்று சொல்லி உறுதிப்படுத்தி சில பல அரசியல்வாதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு பேர் குறிக்கப்பட்டிருக்கின்றார்களாம். இன்னன்னாருக்கு தொடர்பு இருந்தது, இன்னன்னாரோட தொடர்பில் இருந்தது சொல்லி எல்லாம் பேரெல்லாம் குறிக்கப்பட்டிருக்காம். அப்பேன் இதுவரைக்கும் பொதுமக்களுக்கு சொல்லல, அப்பேன் அவையில் கைது செய்யப்படையல என்ற கேள்வி இருக்குத்தானே. எனவே இப்படியான ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நாங்கள் எல்லா நடவடிக்கைகளும் முடிச்சிட்டோம், எல்லா பேரெல்லாம் குறித்து ரெடியாக இருக்குது கைது செய்யறதுக்கு, இன்னும் சில காலம் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டியிருக்குது, உரிய நேரம் வரும்போது அவர்கள் உடனடியாகவே கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கனவு தவிடு பொடியாகி இருப்பதாக கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஊடகம் ஒன்றில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், இப்போதான் ரணில் விக்ரமசிங்க கூட்டமெல்லாம் கூட்டி எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைக்க போறேன், நாடு முழுக்க 1000 கூட்டங்கள் கூட்ட போறேன் சொல்லி அறிக்கை விட்டவர் தானே. அப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு 2-3 நாளாக ஒரே பரபரப்பாக இருந்தது. எல்லா இடமும் வந்து இது ஒரு தேவையில்லாத வேலை, இதோட மாலிமாண்ட ஆட்சி போப்பது, அதாவது திசைகாட்டியினுடைய ஆட்சி போப்போது, இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி அவரை போய் கைது செய்யலாமா, பிள்ளையார் நடத்தில் அரசாங்கம் கை வச்சிட்டது அப்படி இப்படி என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் உடனடியாகவே வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில் வந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் புரட்சி ஒன்றை உருவாக்கப்படலாம், என்னென்னவோ கதையெல்லாம் சொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கதையும் அப்படியே சப்பண்டு போயிட்டுது. அந்த திட்டமே இல்லையா, எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர்க்கிற திட்டமோ அல்லது ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்கிற திட்டமோ அல்லது நாடு முழுக்க 1000 கூட்டங்களை கூட்டுற திட்டமோ எதுவுமே இல்லையா. சும்மா அன்றைக்கு கூட்டத்தில் பேசணும்னாக்கா பேசிப்பாவோடக்கு 19ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கூட்டத்தில் அதோட அந்த கதை முடிஞ்சது. அதோட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு போகிறார் என்று சொல்லியும் கதை வந்தது. எனவே அந்த திட்டம் அப்படியே தவிடு பொடியாகி இருக்கு என்று சொல்லி கொழும்பு ஊடகம் என்று சொல்லி இருக்கிறது. அதுக்கான இன்னும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர்க்கிறது ஓகே, அதுக்கு யார் தலைமை தாங்கிறது, அதான் கேள்வி. ரணில் விக்ரமசிங்க தலைமை
பிரேமதாங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு வந்து பெருசாக விருப்பம் இல்லையாம். அதிலே மிக முக்கியமாக வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு விருப்பம் இல்லையாம். நான் கஷ்டப்பட்டு இங்கே எதிர்க்கட்சி தலைவர் என்று இருக்கிறேன், ரணில் விக்ரமசிங்கோட தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது தானே. எனவே அவருக்கு அது விருப்பம் இல்லையாம். அல்லது சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விருப்பம் இல்லையாம். இவருக்கும் விருப்பம் இல்லை, அவருக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒண்டா ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி ஒரு கனவு கண்டா அப்படி காண்றது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த கனவு வந்து தவிடு பொடி ஆகியுள்ளது என்று சொல்லி கொழும்பு ஊடகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன். தமிழ் ஓவியர் செல்வன் வரைந்த ஒரு கேலிச்சித்திரம். ஒரு ஆள் வந்து ஊர்றார், தலை தெறிக்க ஓடுறார். அவருடைய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வர்ணிக்க விரும்பல, நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க அவருடைய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி, என்ன உடுப்பு போட்டிருக்காருன்னு சொல்லி. பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அம்பு வந்து துரத்தி கொண்டு வருது, அவரை நோக்கி துரத்தி கொண்டு வருது. அதான் பயத்தில் ஓடுறார். அந்த அம்புகளுக்கு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் முறைப்பாடு என்று சொல்லி. ஏஞ்சலுங்காபம் சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராகவும் இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு தானே. எனவே அதை குறிக்கும் முகமாகத்தான் இந்த கேலிச்சித்திரம் வந்து ஓவியர் செல்வன் அவர்களால் வரையப்பட்டிருக்கிறது. சஜித் பிரேமதாசா எடுக்கிறார் ஓட்டம். எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.